நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். சில பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெஜினல் வாஷாக இருக்கட்டும், வெஜினல் ஹைஜீனிக்காக இருக்கட்டும், பீரியட் அப்போ நாப்கின்ஸ் பயன்படுத்துறத எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இன்னமும் சில பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறுதல். இதை ஆண்கள் கிட்ட சொல்றதுக்கு கூட கூச்சப்படுற சில பெண்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், எஜுகேஷனல் பர்பஸ்ல நம்ம எஜுகேஷனல் வைஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆஸ் ஏ டாக்டரை நான் உங்களோட ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துட்டு இருக்கேன். அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து டாக்டர் கிட்ட போய் நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது. இப்போ பெண்களுக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது மகப்பேறு டாக்டர் கைனகாலஜிஸ்ட்னு இருப்பாங்க. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸாலஜி, அதாவது செக்ஸ் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் பார்ட் பிரச்சனைகளை ஸ்பெஷலிஸ்ட்னு அதுக்குன்னு தனியா படிச்சு இருக்கும், அங்கங்க நீங்க கேட்டாதான் உங்களுக்கு அதுக்கான கியூரபிள் கிடைக்கும். ஜென்ரல் டாக்டர் ஜென்ரலா தான் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பீரியட் ஹேக்ஸ் நிறைய நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட், பீரியட் அப்போ பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 2 times பாத்திங் கண்டிப்பா பண்ணணும். காலையில அண்ட் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக் நீங்க வீட்டுக்கு வந்த அதுக்கப்புறமும் குளிக்கணும். நல்ல ஒரு வார்ம் வாட்டர் வச்சு உங்களுடைய வெஜினல் நல்ல ஒரு வாஷ் பண்ணுங்க. உங்களோட பிரைவேட் பார்ட் வெஜினல் வாஷ் பீரியட் நாட்கள்ல வெதுன்னு தண்ணீர் ரொம்ப சூடு இல்லாம நல்ல வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு இதம் அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ மஸ்ட் நீங்க வாஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாப்கின்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா, நான் பிராண்டு காட்டல ஏன்னா இது ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பீரியட் நாப்கின்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல பிளட் இருக்கும். இது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸோட கிடைக்கும் உங்களுக்கு, இல்ல பேப்பர்ஸோட கிடைக்கும். இப்போ நீங்க ஆர்கானிக் ஹெர்பல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது ஒரு ஹெல்த் கேர்ல பெண்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வெஜினல் ரொம்ப ரொம்ப சேஃபா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல ஒரு அரிப்போ இல்ல ஒரு பூஞ்சை தொற்று இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும் காட்டன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணும் பொழுது. அதுவும் இல்லாம நீங்க டிஸ்போஸ் பண்ணும் பொழுது மற்றவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல பிளட் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பேட் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தாலும் சரி, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நாப்கின் மாத்திர ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்போஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா நல்ல இந்த பேப்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பேப்பர்ல நல்லா நீங்க மடிச்சு அது டிஸ்போஸ் பண்ணுங்க. அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு கருப்பு கலர் கவர்ல தூக்கி போட்டுறீங்க. அது குப்பை தொட்டியில போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய சம் அனிமல்ஸ் அதை பிச்சு ரோட்டு ஓரங்கள்ல நம்ம டிராவல் பண்ணும் போது பார்க்கும் பொழுது அது ரோட்டுல எல்லாம் அந்த காட்டன் அப்படி பிச்சு பிச்சு இருக்கு. இது ஒரு தவறு. இந்த தவறை பண்ணாதீங்க. அதை ப்ராப்பரா ஒரு பேப்பர்ல சுத்தி டிஸ்போஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்பர் 2, நம்ம பப்ளிக் எங்கேயாவது வெளியில போகும் பொழுது என்ன பண்றோம்னா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும் பொழுது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ள தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க சில பேர். அது அடைச்சிக்கும். பிளஸ் அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணும்போது அன்ஈஸியா அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை தான் கொண்டு கொடுக்கும். அந்த ஒரு தவறையும் எங்கேயுமே பண்ணாதீங்க. ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு 2 பேஸ்கெட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா பப்ளிக் டாய்லெட்லயும். அங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்க கிளீன் பண்றவங்க அதை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் மோஸ்ட் சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கேனவனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி பீரியடா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கி தருவாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு புரிதலை கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லி கொடுங்க. அது ரொம்பவே சிறந்தது. பீரியட்ஸ் அப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலியா இருக்கட்டும், சில பேருக்கு ரொம்ப கியூபா கட்டியாலாம் பீரியட் வெளியாகும். 7 days 8 days அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் நல்ல மருத்துவரை போய் செக் பண்ணுங்க.
ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீரியட் நாட்களில் நீங்கள் நல்ல ஒரு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணீர் குடிங்க. அண்ட் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுற பழக்கம் வச்சுக்கோங்க. அதாவது வார்ம் வாட்டரில் உங்களுடைய வெஜனாவை வாஷ் பண்ணுற ஒரு பழக்கம் பீரியட் நாட்களில் மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். 2 times பாத்திங் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியாக அயன் உள்ள கீரைகள் அந்த நாட்களில் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் நீங்கள் கீரை சாப்பிடும் பொழுது அந்த ஹீமோகுளோபின் லெவலும் அதிகமாகும். அயன் உள்ள பழங்களாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், பெண்கள் மஸ்ட் சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப அயன் பெண்களுக்கு தேவை. அதனால அயன் சத்து உள்ள உணவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த் கேரில் நான் உங்களோட அடுத்தடுத்து இன்னும் நிறைய பகிர்ந்துக்கிறேன். ஹீட் ஹெல்தி எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக் கேர்.